பாமக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சித் தலைவர் அன்புமணி தலைமையில் மாமல்லபுரத்தில் இன்று நடந்தது. இதில் 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாமக உட்கட்சி தேர்தல்களை நடத்த ஓராண்டு கால அவகாசம் நீட்டிப்பு, 2026 ஆகஸ்ட் மாதம் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை தலைவர் பதவியில் அன்புமணி, பொதுச் செயலாளர் பதவியில் வடிவேல் ராவணன், பொருளாளர் பதவியில் திலகபாமா தொடர பாமக பொதுக்குழு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கிறது. வன்னியர்களுக்கு விரைவில் இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இதற்கான அறிவிப்பை விடுதலை நாள் விழாவில் தமிழக அரசு வெளியிட வேண்டும். சமூக நீதி கடமைகளை நிறைவேற்ற மறுக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பாமக தலைவர் அன்புமணியின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தையும் அதன் நோக்கத்தையும் வெற்றி பெற செய்ய பாமக உறுதியளிக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கை உறுதி செய்ய தவறிய திராவிட மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலத்தில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதே பாமகவின் இலக்கு. தமிழகத்தில் 4 முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும். தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். காவிரி, கொள்ளிடம், பாலாறு உள்ளிட்ட வாய்ப்புகள் உள்ள அனைத்து ஆறுகளின் குறுக்கேயும் தடுப்பணைகளை கட்டுவதை ஓர் இலக்காக அரசு மாற்ற வேண்டும். காவிரி, கோதாவரி நதிகள் இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய ஒருங்கிணைந்த கல்வித்திட்ட நிதி ரூபாய் 2.151 கோடியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும். அரசு பள்ளிகளுக்கு 1 லட்சம் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அரசு கலைக்கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 9,000 உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும். மக்களை ஏமாற்ற மோசடி திட்டங்களை செயல்படுத்தும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் காலியிடங்களை நிரப்பி 6.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். சிங்கள கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் பாமக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.